பேரன்பு கொண்டு நான் பெரிதும் நேசிக்கின்ற என் உயிரோடு கலந்துவிட்ட என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாயிலிருந்து வருகிற வார்த்தை கேட்பவர்கள் செவிவரைதான் சென்றடையும். இதயத்திலிருந்து வருகிற வார்த்தை செவியை சென்று சேர்வதோடு சிந்தனைக்குள் நுழைந்து செயல்படத் தொடங்கும் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அப்படி உங்கள் பிள்ளை என் இதயத்தின் அடித்தளத்தில் இருந்து வார்த்தைகள் எடுத்து பேசுகிறேன். இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ விரும்புகிறாயோ அந்த மாறுதலை உன்னிடத்தில் இருந்து தொடங்கு என்றார் அண்ணல் காந்தியடிகள். தனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத ஒருவனால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் விரும்புகிற மாற்றத்தை எங்களிடத்தில் இருந்தே நாங்கள் தொடங்குகிறோம். இது ஒரு புரட்சிகர அரசியல் போர். ஊழல் கட்சிகள் கழகங்களுக்கு எதிராக, மதவாத சக்திகளுக்கு எதிராக தமிழ் தேசிய பிள்ளைகள் தொடுக்கிற புரட்சிகர அரசியல் போர். போர் என்பது மக்களை மகிழ்விக்கும் சண்டை காட்சி அல்ல. அது உயிர் சார்ந்தது, உரிமை சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, நிலம் சார்ந்தது, அது விடுதலை சார்ந்தது, அது சுதந்திரம் சார்ந்தது. போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல். அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களின் எழுச்சிக்காக, உயர்வுக்காக, மேம்பட்ட வாழ்விற்காக ரத்தம் சிந்தாத அரசியல் போரை செய்து கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நமது மக்கள் புரிந்து கொள்ள. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்கிறார் பாமேதை மார்க்ஸ். மாற்றம் என்பது வெறும் சொல் அல்ல, அது செயல். பெரிய கரும்பாறையை சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர்தான் புரட்சி. என் அன்பிற்குரியவர்களே, இந்திய பெருந்தேசத்தின் விடுதலைக்கு போராடிய புரட்சியாளர் பகத்சிங் அவர்கள் புரட்சி என்றால் என்ன? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. தனி மனிதர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை. பிறகு எதுதான் புரட்சி? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறார். அப்படிப்பட்ட புரட்சிகர சமூகத்தை படைப்பதற்குத்தான் இந்த பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறது. ஊழல் தெரிகிறது, லஞ்சம் தெரிகிறது, வளக்கொள்ளை தெரிகிறது,
முறையற்ற நிர்வாகம் தெரிகிறது, ஆனால் தடுக்க முடியவில்லை. அதற்கு பேர் தான் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். கிமு விடுதலை புரட்சியாளர் சேவேரா அவர்கள் மக்களின் நலன் சார்ந்த அரசாளுகிற ஒரு அரசு அமைந்துவிட்டால் அதைவிட சிறந்ததொன்று இருக்க முடியுமாங்கிறார். நான் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் மனைவிக்கோ எது ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை. காரணம், மக்களின் அரசு என் மக்களுக்கு அதை தந்துவிடும் என்கிறார். அப்படி மக்களுக்கான அரசை நிறுவுவதற்கு உங்கள் பிள்ளைகள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறோம். நாங்கள் உறுதியாக வெல்வோம். எங்கள் மொழி உலகில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே. ஆனால் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கோலியர் உலகில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிறார். ஆதி மனிதனும் தமிழன் தான், ஆதி மொழியும் தமிழ் தான். எழுத்து தோன்றுவதற்கு முன்பே ஏன் தோன்றிவிட்டது அன்பிற்குரிய சொந்தங்களே? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்ற 5 நிலங்களில் வாழ்ந்த தமிழ் குடிகள். அதில் முல்லை திணையிலேயே எண்ணை கண்டுபிடித்து விட்டான் தமிழ். ஆடு மாடுகளை வளர்க்கிற போது அதை எண்ணுவதற்கு எண்களை கண்டுபிடித்து விட்டான். வள்ளுவ பெருமனார் வந்தருளிய திருக்குறளிலே எழுத்தன்பை என எண்ணன்ப இல்லை, எண்ணன்பை என எழுத்தன்ப என்றுதான் படிக்கிறார். என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் அவர்கள் உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் நாம் என்று சொல்லுகிறார். மொழி என்பது என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கைகளே, நம் முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வாய்த்து விட்டு சென்ற உயிர் உடைமை என்கிறார். தமிழ் எங்களுக்கு வெறும் பேச்சு மொழி அல்ல, அது மூச்சு மொழி. தமிழ் எங்களுக்கு ஒரு தொடர்பு கல்வி அல்ல, எங்கள் உயிர், எங்கள் உயிர். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா? வேலையும் சோறு அல்ல எங்கள் தமிழ், அது எங்கள் தாய். தமிழ் எங்கள் முகம், தமிழ் எங்கள் முகவரி, தமிழ் எங்கள் அடையாளம். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று புரட்சி பாவலன் பாடுகிறார். ஏன் தமிழுக்கு அமுதென்று பேர்? தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது அமிழ்து 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 என்று வரும். அமிழ்து 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டு போனால் அது தமிழ் 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 என்று வரும். அந்த மொழி சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது. தமிழ் நீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவினைய பாவாணர். எங்கள் தமிழ் நீட்சியுடன் எங்கள் தாய்மொழி அழியாமல் மீட்டுருவாக்கம் செய்யலாவது நாங்கள் உறுதியாக வேண்டும். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். வரலாற்றை படிக்காதவர்கள் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறார் ஹோசிம். வேற இழந்துவிட்ட மரமும் வரலாற்றை மறந்துவிட்ட இனமும் வாழு. நம் உயிர் தலைவர் வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்று நமக்கு கற்பிக்கிறார். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அந்த வழியிலே எம்மின வரலாறை எழுதுவதற்கேனும் நாங்கள் உறுதியாக
என் அன்பான மக்கள், எங்களை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாங்கள் உலக பொதுமைக்கான அரசியலை எடுத்து வைக்கிறோம். எளிய பிள்ளைகள் கனவு பெரிது, கனவு பெரிது. உன்னால் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்தேன், அதுவே உலகத்தில் ஆக பெரிது என்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அப்படி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை, அதன் உரிமை, அதன் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு என்கிற மாபெரும் புனித கனவை நாங்கள் சுமந்து நிற்கிறோம். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் லெனின். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன். இதையெல்லாம் வாசித்து நேசித்து உள்வாங்கிய தமிழ் பிள்ளைகள் நாங்கள். அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் என்ற கோட்பாட்டோடு இந்த களத்தில் இருக்கிறோம். உலக பொதுமைக்கான அரசியல். இங்கே அரசியல் என்பது மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி அதிக லாபம் கொளிக்கிற அதிக லாபம் ஈட்டுகிற ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கூட்டணி நிறுவனங்களைப் போல, கார்ப்பரேட் கம்பெனிகளைப் போல மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறது. சில குடும்பங்களின் சொந்த சொத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலில் இருந்து நேர் எதிர் திசையில் நாம் தமிழர் கட்சி பயணிக்கிறது. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, மதுமத போதை, இது ஏதுமற்ற ஒரு தூய தேசம் அடைக்க துடிக்கிற இளைஞர் கூட்டம். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு புரட்சிகர மாறுதலுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலர செய்வதற்காக நாங்கள் உறுதியாக வருவோம். இங்கே சரி வாய்ப்பு கொடுத்ததை எல்லோரும் சொல்கிறார். எந்த கட்சியும் செய்யலை, நீங்க செய்கிறீர்கள். இது எங்கள் பிறவி கடமை, சமூக பொறுப்பு, நாங்கள் செய்வோம். ஆணுக்கு பெண் சமம் என்பது எங்கள் கொள்கை அல்ல. ஆணும் பெண்ணும் சமம், அதான் எங்கள் கொள்கை. பெண் விடுதலை இல்லையே, மண் விடுதலை இல்லை. இது எம்முயிர் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது. பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும் என்கிறார் எங்கள் புரட்சி பாவலர். அதை உள்வாங்கிக் கொண்ட பிள்ளைகள் நாங்கள். ஈழ தாயகத்தில் எங்கள் தலைவர் நிகழ்த்தி காட்டியதை தமிழர் தாயகத்தில், தமிழகத்தில் நாங்கள் நிறுத்தி காட்டுகிறோம், நடத்தி காட்டுகிறோம். இதனால் பெண்கள் எல்லாம் ஓட்டு போட, நான் ஓட்டுக்கானவனே இல்லை, இந்த நாட்டுக்கானவன், என் மக்களுக்கான. யாரோடு கூட்டணி வைக்கல, யாரோடு வைக்கலாம்? ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அதற்காக இவர்களை ஒழித்தால் தான் அதை ஒழிக்க முடியும். ஜவஹர்லால் நேரு அவர்கள் எங்காவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் போராடுவதை விட
நான் தற்காலிக தோல்விக்கு நிரந்தர வெற்றியை பணியிட தயாராக இல்லை. எங்கள் தலைவன் ஒரு அடர்ந்த இருளில் காட்டுக்குள் எனக்கு கற்பித்தான். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் தோற்றதாக, சத்தியம் சத்ததாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற மக்கள் உறுதியாக வெல்லுவோம். வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. நாம் தொடர்ந்து போராடுவோம். போராடுவது, போராட்டம் என்றாலே ஒரு தீய சொல்லாக பார்க்கிறார்கள். என் அருமை உடன் பிறந்தார்களே, என் உயிருக்கினியவர்களே, போர்க்குணம் இல்லாத உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான் என்கிறார் மார்க்சியம் கார்கி. நீ போராட தயங்குகிறாய், ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை மண்ணோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறார் சேகர். சுடும்வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் என்கிறார் கவி பேரரசு வைரமுத்தவர்கள். நாம் தொடர்ந்து போராடுவோம். நம் தலைவர் நமக்கு சொல்லுகிறார், மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவாது போராட்டம் வரும். ஆனால் தமிழ் தேசிய மக்களுக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறி நிற்கிறது. போராடினால் சாபம், போராடவில்லை என்றாலும் சாபம். ஆனால் போராடினால் ஒருவேளை வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. போராடி சாபம். நாம் ஆகப்பெரும் கனவை வைத்திருக்கிறோம். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலத்தை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற கனவை, சிந்தனை வைத்திருக்கிறோம். அதனால்தான் கோடி கனவு கண்டோம். என் அன்பான மக்களே, அதை நிறைவேற்ற கூடி ஓடி வாருங்கள் என்று சொன்னோம். ஒரே மனிதன், ஒற்றை மனிதனாக வந்தேன். இவ்வளவு பெரிய படையை எவனும் நம்பியிருக்க மாட்டான். இவ்வளவு பெரிய படையை கட்டி இன்னும் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த பிள்ளைகள், மான தமிழச்சி மாறலை பால் குடித்த பிள்ளைகள் இன்னும் கோடிக்கணக்காக பல திறவார்கள். பகை நிற திறவார்களின் உடன் பிறந்தார்கள். பணமழை பொழிந்தது, கூட்டணிகள் குவிந்தது. ஆயினும் 17 லட்சம் பேர் பாராளுமன்ற தேர்தலில் இந்த எளிய பிள்ளைகளுக்கு வாக்களித்தார்கள். 5 ஆண்டுகள் இந்த நிலம் நமக்கு வந்தால் உலகம் நம்மை திரும்பி பார்க்கும். இந்திய நாடு எல்லா மாநிலங்களும் இப்படி ஒரு ஆட்சியை ஏன் நாம் செய்யாது விட்டோம் என்று எண்ணுவார். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி, சாராய வியாபாரம் 25,500 கோடி. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாது. சாராய பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளை சாகடிக்கிறார். நாம் ஆடு மாடு வளர்த்தலை அரசு பண்ணி, ஐயோ ஆடு மாடு மேய்க்கப்பட்டோம், ஐயோ அப்ப என்ன பண்ணிட போற நீ? ஆடு மாடு மேய்த்தலை அவமானமாக யாராவது பேசினால் அப்ப நீ எங்க கிருஷ்ண பரமாத்மாவை அவமதிக்கிறாய், எங்கள் இயேசுவை அவமதிக்கிறாய், எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கிறாய். எவனாவது பேசுவான் நீ? தமிழ்நாட்டுக்கு பால ஆந்திராவில இருந்து வருது. இவர் மாடு மேய்க்க மாட்டார், ஆனா துபாயிலே ஓட்டாது இருப்பார். வேளாண்மை செய்வது அரசு பணியா? ஐயோ! ஆனா சோறு சாப்ட்வேர்ல வேலை செய்யறோம், சாப்பிட்டு போய் தான் வேலை செய்யணும். செல்போனு 11G, அது எத்தனை ஜி வருது ராஜா? கஞ்சி விவசாயிகள் ஊத்தணும், கஞ்சி விவசாயிகள் ஊத்தணும். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது. அவன் வாழ முடியாத சாகான்
என்றால் அது நாடு இல்லை, சுடுகாடு. இங்கே பெருங்கொடுமை நிகழ்கிறது நம்பிக்கைக்குரியவர்களே. இவர்கள் ஸ்மார்ட் சிட்டி வைத்திருக்கிறார்கள், ஸ்மார்ட் வில்லேஜ் கிடையாது. நகரங்கள் பிதுங்கி வடிகிறது, கிராமங்கள் காலியாகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி இவர்களுக்கு கவலை கிடையாது. சிற்றூர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு, கிராமப்புறங்களின் பொருளாதார பெருக்கத்திற்கு ஒரு திட்டமும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி விட்டால் இவங்களுக்கு நாதி கிடையாது. முதல்ல கருத்தைத்தான் தேடிக் கொண்டிருந்தார்கள், இப்போது நமது வார்த்தையும் திருடி திருடி பேசுகிறார். நான் பல முறை சொன்னதில்லை, பல பேர் எச்சியில் இருந்தால் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப நகர்ப்புறங்கள்ல ஏன் மக்கள் குவிகிறார்கள்? இங்க கல்வி கிடைக்குது, தரமா கிடைக்குது, மருத்துவம் தரமா கிடைக்குது, இங்க வேலை வாய்ப்பு இருக்குது, நான் நகரலாம். கிராமத்தை விட்டு கிடையாது. முதல்ல ஒரு கிராமத்துக்கு போனா 150 இளைஞன் இருப்பான். இன்னைக்கு 5 வயசு பையில இருந்து 55 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவர்கள் தான் இருக்கிறாங்க. இளைஞர்லாம் இளைஞர் நகர்ப்புறத்துக்கு வந்துடும். அப்ப கிராமங்கள் காலியா இருக்கு. அதனால உங்களுக்கு என்ன இழப்பு செய்யுமா? ஒண்ணு, இந்த நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கான உணவு, அத்தியாவசிய பொருள், பால், முட்டை, அரிசி, பருப்பு, வெண்ணெய், நெய், கீரை, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், இதெல்லாம் எங்கிருந்து வரணும்? கிராமத்திலிருந்து வரணும். அவன் காலியாயிட்டானா எங்கிருந்து வரும்? லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணிப்பியா, இல்ல வாட்ஸ்அப்ல பண்ணிக்கிறியா? அப்ப நாங்க என்ன சொல்றோம்? நீ அங்கே இரு, மக்களின் வாழ்விடங்களுக்கு சிறந்த கல்வியை, சிறந்த மருத்துவத்தை, வேலை வாய்ப்பை நகர்த்தின. எங்களுடைய கோட்பாடு என்ன? நீர் வளம் பெருகும். நீருக்கு மற்ற இடங்களை கையேந்தாம ஆண்டு ஒன்றுக்கு 900 TMC தண்ணீர் எனக்கு பெய்யுது. 4700 TMC, 900 மில்லிமீட்டர் மழை பெய்து 4000 TMC தண்ணீர் எனக்கு கிடைக்குது. 1500 TMC பயன்படுத்தி 2500 கடல்ல விடுறேன். அதை தடுக்கிறேன், தேக்கிறேன். தேவையான நீரை தேக்கி வைக்கிறேன். இருக்கிற ஏரி குளங்களை தூர்வாருங்கிறேன், பராமரிக்கிறேன், புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கி சேமிச்சுக்கிறேன். நீர் தாரைகள் இல்லையா, உருவாக்கிக்கிறேன். வந்த உடனே வேர்க்கால மரங்களுக்கு யூக்கலிப்டஸ், சிம்மக்கருவேல ரெண்டையும் தூக்கிறோம். போர்க்கால நடவடிக்கை, மாற்று மரம், 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். நம்ம ஆட்சிக்கு வந்துதான் செய்யணும் நாங்க இல்லை, இப்பவே செஞ்சுக்கிட்டு தான். நாங்கள் நட்ட பனையெல்லாம் முளைச்சு பெருசா வந்துட்டு. அப்ப என்ன செய்யறோம்? நீரை பெருக்கிட்டோம். அடுத்து நம்ம திட்டம் என்ன? நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. அப்ப முதல்ல நீர் பெருக்கியாச்சு. அடுத்து வயிறுக்கு என்ன? வேளாண்மை. வேளாண்மை செய்வது அவமானமாக கருதுகிறார்கள் என் உறவுகள். அது காரணம் என்னன்னா, மதிக்கிறது இல்லை. படிக்காதவன் செய்யற தொழில் நினைக்கிறான். இல்ல, படிச்சவனும் செய்யணும். அங்க என்ன பண்றோம்? அரசு பணியா மாத்திடும். அதுதான் சிரிக்கிறான். டாஸ்மார்க்ல சாராயம் ஊத்தி கொடுக்குறவன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உலகத்துக்கு சோறு போடுற விவசாயி அரசு பணியாளராக இருக்கிறதா? ஆயா கையில சத்துணவு கொடுக்குது பாருங்க, போடுது பாருங்க. ஆயா 50 பிள்ளைக்கு ஆக்கி போடுது பாருங்க, அது கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அந்த வேலையை கொடுத்து 3 லட்சம் வாங்கிட்டு போடுறாங்க. ஆயா அரசாங்க பணி, ஆயா கையில சத்துணவு கொடுக்குற நம்ம ஆத்தாளப்படும் அரசு பணியாளராக இருக்கக்கூடாதா? 60 வயசுக்கு மேல விவசாயிக்கு ஓய்வூதியம் கொடுக்குறனா இல்லையா பாருங்க. அப்போ 10 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர், 4000 ஏக்கர், 5000 ஏக்கர்ல கரும்பு. நிலத்துக்கு என்ன பண்ணுவேன்? அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசுனது இருக்கு. 21 லட்சம் விளைநிலங்களை உருவாக்க போறேன். அவங்க உருவாக்கல, நான் உருவாக்கிக்கிறேன். அந்த 21 லட்சம் நிலங்களை உருவாக்குற அளவுக்கு அரசு இடம் இருக்கு. உருவாக்கிட்டேன்னா உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி பண்ணிடுவேன். இவன் காரை ஏற்றுமதி பண்ணிட்டு வெங்காயம் பருப்பு சோறை இறக்குமதி பண்ணிட்டு இருக்கான். நான் காரை இறக்குமதி பண்ணிட்டு சோறு, அரிசி, நீர் சோறை ஏற்றுமதி பண்ணிடுவேன். இந்த நாட்டில் 100 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க, செல்வம் கொடுக்க திட்டம் இருக்கு. ஆனால் நீரும் சோறும் கொடுக்க ஒரு திட்டம் நிதிநிலை இருக்கு. சொல்றது என்னது? சிறு குறு தொழில் முனைவோருக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி, விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி கடன் உதவி. கடன் எப்படியடா உதவி ஆகும்? வட்டி வாங்கியா இல்லையா? ஏன் அவன் கடன் உதவி பெறுகிறான்? ஏன் கடனாளி ஆனான்? பதில் இல்லை. சிறு குறு முதலாளி ஏன் உன்னிடத்தில் கடன் வாங்குறான்?
பணம் இல்லையா, அவன் லாபத்தை பூரா வரி நீ வாரிட்டு போயிட்ட. அதுதான் கந்து வட்டிக்காரன் செய்யற வேலையை ஒரு கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு வட்டிக்கு காசு கொடுத்து வசூலிச்சு கேளுங்க. நாங்கள் வளர்கிறோமே மம்மி, அதேதான் ஹார்லிக்ஸ் பாய் எடுத்து சொல்லுவாங்க, நான் வளர்கிறேனே மம்மி நீ கீட்டு. எந்த பக்கம் வளர்ற? எந்த பக்கம்? குஜராத்தில் 3வது மாடியில் தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு, 18 பேர் செத்து போயிட்டா. தீயணைக்கு வீரர் வந்து தரையிலிருந்து பீச்சு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏன் 3வது மணிக்கு நேரம் நின்று எடுக்குது? ஏன் எங்க 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலை 30,000 ரூபாய்க்கு ஏணி வாங்க துப்புள்ள. இதுக்கு பேர் என்ன? டெவலப் டெவலப் டெவலப். உத்தரப்பிரதேசத்தில் மருத்துவமனை படுக்கை இல்லை, தரையில் படுத்து கிடக்கிறார் நோயாளி. குளுக்கோஸ் போத்தல் இறங்கிட்டு இருக்கு, குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்க உடம்புல. அதை நிறுத்தி வைக்க நிறுத்தம் இல்லை, ஸ்டாண்ட் இல்லை. அந்த அம்மா இந்த கையில் ஒரு 10 நிமிஷம் பிடிக்குது, இந்த கையில் 10 நிமிஷம் பிடிக்குது. காரணம் என்ன? வளர்ச்சி வளர்ச்சி. பட்டினி கிடந்து செத்து போனோம்னா கட்டையில எரிக்காம கரண்ட்ல எரிக்கிறத வளர்ச்சின்னு வச்சுக்கிறோம், நம்ம நம்பிடுக்கிறோம். இந்த தேசத்தின் தலைவர்கள்ட்ட ஆள துடிப்பவர்கள்ட்ட நாம் கேட்போம், என் தேசத்தின் பிஞ்சுகள் குழந்தைகள் பசியோடு இரவு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை தர முடியுமாங்களா? பசி என்கிற வார்த்தையே இல்லாது நாங்கள் ஒழிப்போம் எங்க தாய் நிலத்தில். அதற்காகத்தான் என்ன செய்யறோம்? வேளாண்மையை நாங்களே செய்யறோம். ஆடு மாடு வளர்த்தல் அவ்வளவும், ஆடு மாடு வளர்த்தல் அவமானம் அல்ல, அது வருமானம், வெகுமானம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இறை என்று எமது மறைபாடுகிறது. எங்கள் பெரியதகப்பன் சொல்கிறார், கல்விதான் ஆகப்பெரும் செல்வம் என்று பாடத்தான் நமது மூதாதை வல்ல பெருமானார் வந்தார். கல்வி மட்டுமல்ல, மாடும் செல்வம் என்று சொன்னார். உனக்கு வெக்கமா இருந்தப்போ நான் மேய்ச்சிக்கிறேன். ஆனா எவனாவது பால் குடிக்கிறது, நெய் குடிக்கிறது, தயிர் போட்டு சாப்பிட்டா பச்சை மட்டை வச்சு வெறுத்து அந்த நெய்யை ஊற்றி ஒரு ரோஸ்டா ஒரு தோசை அப்படின்னு நாக்கடியில உப்பு தாளிப்பு அப்படியே தேய்ச்சி வக்கனையா சாப்பிட தெரியுது. ஆனா மாடு வைக்கிறது கேவலமா தெரியுதா? ஒரு நாட்டுக்கோழி கறி 600 ரூபாய், ஆட்டுக்கறி 1000 ரூபாய். பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாத கூட்டம் ஒண்ணுமே தெரியுங்க. 100க்கு 90 பேர் கருதிங்கிறான், 100க்கு 90 பேர் பால் குடிக்கிறான், காய்கறி உணவு சாப்பிடலாம். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வரணும்? ஏன் நம்ம செய்ய வைக்கப்படணும்? ஆதியில் நாம் செய்த தொழில் என்ன, வேலை என்ன? குறிஞ்சி திணையில வேட்டையாடி சாப்பிட்டோம், கீழே இறங்கினோம். ஏன் வேட்டையாடி சாப்பிட்டதை வளர்த்து சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம். ஆடு மாடு வளர்க்க தொடங்கிட்டோம். கீழே இறங்கினோம், நிலம் பள்ளமா இருந்துச்சு, நதி ஓடிச்சு, குளிச்சோம், நாகரிகம் அடைஞ்சோம். அங்கே தங்கி வாழலாம் முடிவெடுத்தோம். அந்த இடத்துல என்ன பண்ண? ஏன் நமக்கான உணவுப் பொருளை விளை வச்சு சாப்பிடக்கூடாது முடிவெடுத்தோம், விளைய வச்சோம். வேளாண்மை. இது 2 தான் முதல்ல நம்ம செஞ்சது. இப்போ உனக்கு கேவலமா இருக்கு, சாப்பிடாத சாப்பிடாத. 3 வேளை சாப்பிடுற. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது ஒரு பொறியாளரை சந்திக்கிறான், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது வழக்குரைஞரை சந்திக்கிறான், ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எப்போதாவது மருத்துவரை சந்திக்கிறான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் 3 வேளை விவசாயியை சந்திக்கிறான். ஆனால் அவனை பற்றி சிந்திக்க மட்டும் மறுக்கிறான். இதான் கொடுமை, அதான் கொடுமை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வது. சுழன்றும் ஏற்பினது உலகவதனால் உழந்தும் உழவே தலை. உழுவார் உலகிற்காணி அட்டாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இருந்தோம்பி இல்லாததெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலை என்று தமிழ் மறைபாடுது. இதை விட உழவின் பெருமையை ஏறி படுங்க. அதுக்கு என்ன பொருள்? உலகத்தில் எதுவுமே வேண்டாம் என்று துறவரம் கொண்டு போன சாமியார் கூட உழவன் கைமடங்கி படுத்துட்டா வாழ முடியாது. அது உனக்கு கேவலமா தெரியுது. என் அன்பிற்குரிய சொந்தங்களை, எல்லோரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். வேளாண்குடி மக்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். எப்படிப்பட்ட ஆளுக்கு விவசாய சட்டம் கொடுத்துருக்காங்க பத்தி இல்லை. புளிய கேட்டேன், எனக்கு தெரியும் கொடுக்க மாட்டாங்கன்னு.
அப்புறம் மயிலை கேட்டேன், சும்மா வம்புக்கு தான். அது நேஷனல். புலி அது நேஷனல் அனிமல். அப்ப இந்த இது மயில் அது தேசிய பறவை. அப்ப தாமரை அதையும் கொடுத்தீங்கன்னா அது அப்ப நடந்துச்சு. சரி, காலமடை கொடுங்க, உயிர் உள்ளதையும் தரவில்லை. ஏன் அப்ப மாயாவதி அம்மாவுக்கு யானை கொடுத்தீங்க, ஃபார்வர்ட் பிளாக்கு சிங்கத்தை கொடுத்தீங்க, அது அப்ப நடந்துருச்சு. உங்களுக்கு பிரச்சனை நான் பின்னாடி பிறந்து வந்ததுதான். அதானே உயிருள்ள உரை எதையும் தர முடியாது என்று சொன்ன வேலை தேர்தல் ஆணையம் எனக்கு விவசாயம் கொடுத்துருக்குன்னா அது காரணம் விவசாயம் வந்து உயிரோட இல்லை. அதையும் எனக்கு கொடுத்துருக்கேன், நம்ம கொடுத்துருக்கேன். உயிரை கொடுத்தேன் வேளாண் குடிமக்களை வாழ வைத்து விடுவார்கள். நாம் நச்சு ஆடைகளை நம் மண்ணிலிருந்து விரட்டணும், நம் தாய் நிலத்தை பாதுகாக்கணும். காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், கடல் வளம், மலை வளம் இவற்றையெல்லாம் பாதுகாத்து இன்னொரு தலைமுறை வழிவழியே வருகிற நம் சந்ததியினர் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக நம் தாய் நிலத்தை விட்டுவிட்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த எனது தமிழ் சொந்தங்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற அந்த நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மலையின் வளத்தை பொறுத்தது. அந்த நாடு பெறுகிற மலையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்தது. இதை அறிவில் சிறந்த தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்குது? அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, கடல் சூரிய ஒளி வெப்பமாகி நீராவி மேலிருந்து போகுது. அந்த மேகம் ஆகிறதுல அடர்த்தி குறைவா இருக்கு, கனம் குறைவா இருக்கு. அப்ப என்ன செய்யுது? மனித உடலில் வேர்வை, பறவையின் உடலில் வேர்வை, மரங்களின் வேர்வை, விலங்குகளின் வேர்வை, இதெல்லாம் வேர்த்து நீராவியாகி மேலே போகும்போது அதோட சேர்ந்து காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கரு தூசி, புகை, தூசி, கரியெல்லாம் சேர்ந்து மேகமாக உருவெடுத்து நகருது. காற்று தள்ளி கொண்டு போகுது. தள்ளி கொண்டு போற அந்த மேகத்தை தடுத்து நிறுத்தி பேரனாக தடுப்பது மலைகள். மலைகள் மதுரையில கடல்ல, எங்க ஊர்ல கடல் இருக்கு, ராமேஸ்வரத்துல. ஆனா நாங்க மழைப்பொழிவை பெற முடியல. தேனி, கம்பம், குமிழியில பெறுதுன்னா அது காரணம் அங்க இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை. அங்கே நீராவியாகி இங்க தடுத்து மலையை பெய்ய வச்சது. இதை நன்கு விளைக்கணும். இது அரசியல் இல்ல, அறிவியல். அப்போ அங்க மேல வந்து நீங்க பயணம் போகும்போது மேகம் வந்து அப்படி மலையில முண்டாசு கட்டின மாதிரி படுத்துக்கிறது, தலைப்பா கட்டின மாதிரி. மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிற ஆற்றல் மரங்களுக்கு உண்டு. அப்ப மலை முகடுகளை அடர்ந்து 100 அடி 200 அடிக்கு உயர்ந்து இருக்கிற மரங்கள் குழு குழு என்று இருக்குது. குளிர்ச்சியை பார்த்தோம்னா மேக மலையை கொட்டியது. அந்த மரங்களை எல்லாம் நட்டதையா நம் தாத்தனோ பாட்டனோ அப்பனோ ஆத்தாவோ இல்லை, அவ்வளவும் பறவைகள். அதனால பறவைகளை பாதுகாக்க நம்புறோம். அது செத்தா என்ன, இது செத்தா என்ன? நீ செத்துருவ, அது செத்தா நீ பார்க்க இருக்க, நீ செத்தா பார்க்க யாரும் இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகம். ஒரு உயிர் சங்கிலி. உலகம் ஒண்ணுதில்லை, என்னதில்லை, பல லட்சக்கணக்கான உயிர்களின் உடைமை. இதை நீங்க மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போறதுக்கு உங்களுக்கு மட்டும் சொந்தமான பூமி அல்லது, உங்கள் தலைமுறையுடையது, உங்கள் சந்ததியினுடையது. நீங்க வாடகை வீட்டில் குடியிருக்கிறீர்கள். காலிமணி போகும்போது பத்திரமாக வீட்டை ஒப்படைத்து விட்டு போகணும். உடன் பிறந்தார்களே, இதை புரிந்து கொள்ளணும். மழை பொழிவை வாங்கி உடனே பூமிக்கு விடுவதில்லை. மரங்கள் இலைகளை உதிர்த்து வேர்களிலே மக்கி அப்படியே மண்ணாகி இருக்கும். சொத சொதவென்று பிடித்து வைத்துக் கொள்ளும். அங்கிருந்து உண்டு வருவதை சோலை காடுகள் என்ற புற்கள் பிடித்து வைத்துக் கொள்கிறது உணவு தேவைக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தன் தேவை போக மீதி துளிகளை உருட்டி விடுது. பல கோடி துளிகள் உருண்டு பேர் அருவியாக கொட்டுகிறது. ஏரியை நாம் வெட்டினோம், குளத்தை நாம வெட்டினோம், தாங்களை நாம வெட்டினோம், ஏந்தலை நாம வெட்டினோம், கிணறை நாம வெட்டினோம். ஆனா ஆரை நாம் உருவாக்கவில்லை, உருவாக்கியது அருவி. தாயின் முளைமாரிலிருந்து பால் போல பூமி தாயின் மலைமாரில் இருந்து அருவி. அருவியிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீரிலிருந்து சோறு, சோறிலிருந்து வயிறு, வயிறிலிருந்து உயிர், வாழ்க்கை. என்ன நடந்துச்சு?
32 ஆறு செத்துருச்சு, கொன்னாச்சு. கொன்னது யாரு? இந்த பாவிகள். அரை எங்களும் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 30 அடி ஆழத்திற்கு மண்ணை இணைத்திட்டவர்கள் இவர்கள் தான். உலகத்தின் தலை சிறந்த நீர் வடிகட்டியும் நீர் தேக்கியும் மணல். ஆறு செத்து போய்விட்டது. ஆறு செத்து விட்டது என்று எப்படி சொல்லுகிறாய் சீமான்? ஆற்று கரையில் இருக்கிற பனை தென்னை பார்த்து மரங்கள் கழுத்து முறிந்து செத்து போய்விட்டது. ஆறு செத்து போய்விட்டது. மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். நம்ம ஒரு மரத்தை பார்த்தா என்ன நினைப்போம்? நம்ம என்ன நினைப்போம்? நாம் தமிழர் பிள்ளைகள் மரம், மண்ணில் வரம், வளர்ப்பதே மனித அறம். மரம் மழை, மரம் என் மூச்சு காற்று, மரம் என் உயிர், மரம் என் நிழல், மரம் பறவை பட்சிகளின் வீடு கூடு உணவு. ஆனால் இவர்கள் மரம் மரம், காசு பணம் துட்டு வெட்டு, இவர்கள் கோட்பாடு. மலை இயற்கையின் பெரும் கொடை பேரறல். இவர்களுக்கு கல்குவாரி எம் சாண்டர். நம் தாயினம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது நம்பிற்குரியவர்களே. 1000 அடிக்கு கீழே போய் நீரை உறிஞ்சி வாழ்கிற பனை மரங்கள் செத்துக் கொண்டிருக்கிறது. பறை சாற்றுகிறது. உன் தாய் நிலம் பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பேரறிவிப்பு செய்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லிகள் விழுந்து நிலம் நடுக்குற்று பாலையினும் படிமம் கொள்ளும் என்கிறார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில். மாறிக்கொண்டிருக்கிறது. நிலம் நஞ்சாகாது, நீர் நஞ்சாகாது, காற்று மாசுபடாது. மாற்ற வேண்டும் என்றால் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. ஆக சிறந்த கல்வி, உலகத்தின் தலை சிறந்த கல்வியில் தலை சிறந்து விளங்குகிற நாடு முதல் நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது பின்லாந்து. இந்த 5 நாட்டை தாண்டி என் நாடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. சரியான சமமான தரமான கல்வி அனைவருக்கும் இலவசம். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பாகுபாடின்றி அனைத்து குடிகளுக்கும் இலவசம். தனியார் முதலாளிகளோடு நாம் தமிழர் அரசு போட்டியிடுகிறது. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் கொடுக்க முடியாத கல்வியை ஒரு தனி முதலாளி கொடுத்து விடுவதால் அரசு தோல்வியை ஒத்துக்கொள்கிறதா? வென்று காட்டுவேன். அரசு பள்ளிகளை கல்லூரியை நோக்கி என் பிள்ளைகள் படையெடுக்கிற காலத்தை உருவாக்கணும். சட்டம் இயற்றும் அமைச்சர் பிள்ளைகள், அதிகாரிகளின் பிள்ளைகள், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் எவராக இருந்தாலும் அரசு பள்ளி அரசு கல்லூரியில் படிக்கணும். தானாக தரம் ஏறும். மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவம் இலவசம். ₹1 1 கோடி மருத்துவமானாலும் என் தாய் தந்திருக்கேன் உறவுகளுக்கு இலவசம். ஆகச் சிறந்த மருத்துவம். பிரிட்டன், சிங்கப்பூரில் நட்சத்திர விடுதிகள் போல மருத்துவமனைகள் இருக்கு. இங்கே பிணை இருக்கிற கொட்டகை போல இருக்கு. மாற்றி காப்போம். சரியான சமமான தரமான மருத்துவம் அனைவருக்கும் இலவசம். முதலமைச்சர் இருந்து யாராக இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனை எல்லாம் படுக்கணும். இப்படி அப்போலோ காவிரி எல்லாம் படுக்கூடாது. சட்டம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதால் ஆக பெரும் ஜனநாயகம். அதை செய்யும். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகவாது நாங்கள் உறுதியானவர்கள். ஒரு காட்சிப்படுத்தி போடணும்னு நினைச்சேன். பணம் இல்ல, 2 கோடி தேவைன்னாங்க. நம்ம தெருக்கோடியில் நின்றுட்டு இருக்கோம். அதனால ஒரு தடவை செஞ்சு பார்த்துருவோம்னு பார்த்தேன், முடியல. பண்ண மாட்டு பண்ண 1000 ஏக்கர்ல மாடு மேய்து. தொகுச்சிட்டு வாங்குற வச்சு மேய்க்கிறது இல்லை. கண்காணிப்பு கேமரா வச்சிருந்தேன். அது பாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்கோம். நீ கண்ணாடி அறைக்குள்ள இருந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். பால் எத்தனை லிட்டர் போகுது, பாலாடை கட்டிக்கு, தயிருக்கு, மோருக்கு, வெண்ணெய்க்கு, நெய்க்கு, இது எல்லாத்தையும் பிரிச்சிடும். இதை கணக்கிடுவதற்கு படித்த பிள்ளைகள். இந்த உற்பத்தி தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் படித்த பிள்ளைகள் வேலை. இந்த பாலை கறக்கிறதுக்கு படித்தவர் தேவையில்லை. அங்கே அவருக்கு அரசு வேலை. என் மாடு போடுகிற சாணத்தை வேக்கம் கிளீனர் மாதிரி சார் உறிஞ்சி ட்ரக்கில் போடும், லாரியில், டிராக்டர்.
அதை எடுத்துட்டு போய் பக்கத்திலேயே 100 ஏக்கர்ல உரக்கிடங்கு வச்சிருக்கேன். அந்த உரக்கிடங்குல கொட்டணும். மாடு போட்டது இலை தலை இதெல்லாம் தெருவில் கொட்ட விட மாட்டேன். வந்தவன நெகிழி பாலித்தீன் பிளாஸ்டிக் குழம்பு தடை. என் நிலத்தை நஞ்சாக்கி கொண்டிருக்கிறது. கொரோனா நேரத்தில் ஒரு தம்பி எழுதினால, பூமி தாயை நாம் நெகிழியால் மூடினோம், அவள் பதிலுக்கு கொரோனா வர வச்சு நம்மள நெகிழியால் மூடிட்டான். அப்படியே எல்லாமே சந்திரமண்டலத்தில் இறங்கின மாதிரியே தெரிஞ்சான். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவோம்? மக்குகிற குப்பைகள் மட்டும்தான் இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி கொண்டு இயற்கை உரக்கிடங்களை போட்டுருவேன். அங்கிருந்து என்ன பண்ணுவேன்? பயோகேஸ் எடுப்பேன். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் அங்கிருந்து எடுப்பேன். என் தாயின் ஈரக்கொலையை அறுக்க மாட்டேன், குடலை உருவ மாட்டேன். இவங்க மாதிரி பூமிக்குள்ள நோண்டிட்டு ஒரு தடவை உட்கார வச்சு பாரு. என் மீனவனை சிங்களம் தொட்டான்னா நான் அடுத்த நாள் கையில் போட்டுக்கல இறங்கி. நான் நெய்தல் படை கட்டும் போது சிரிச்சான், பிறநாய் விஜயன் கட்டும் போது ரைஸ்டான். எப்படி இருக்கு? நான் நெஞ்சில காவல்துறை நெஞ்சில கண்காணிப்பு கறி வச்சு கண்காணிப்பேன்னா சிரிச்சான். என் வரையை பார்த்து எல்லா மாநிலம் வச்சோன்னா இப்ப இவங்களும் வைக்கிறாங்க. நாம சுற்றுச்சூழலுக்கு பாசனம் வச்சு 10 ஆண்டு ஆயிடுச்சு. 10 ஆண்டுக்கு பின்னாடி நடந்து வந்துட்டாங்க. இப்பதான் சுற்றுச்சூழலுக்கே வராங்க. சுற்றுச்சூழலே உங்ககிட்ட இருந்தா நாங்க காப்பாற்ற வேண்டியதுக்கு. அதுக்கு தான் நாங்க ஆரம்பிக்கிறோம். அப்படியே ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க ஒரு பாசனம் வச்சிருக்கேன், அதையும் தொடங்கி விடுங்களேன். ஏன்னா முடியாது, அது முடியாது. ஏன் நாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறேன் கொடுங்களேன். பெண்ணிய உரிமை பேசியவர்கள், சமூக நீதி பேசியவர்கள், பொது தொகுதியில் ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒரு 5 தொகுதி கொடுங்களேன். அப்போ எப்படி இருக்கும் பாரு. இப்ப 2000 ஏக்கர் தக்காளி போடுறோம். தக்காளியிலிருந்து ஒரு தொழிற்சாலை பக்கத்தில் கட்டிக்கிறோம். தக்காளியிலிருந்து பழப்பூ ஜாம், தக்காளியிலிருந்து ஊறுகாய், தக்காளி உணவு தேவைக்கு பெட்டியில் அடிச்சு குளிரூட்டப்பட்ட கிடங்கு. அங்கே அங்கே வேலை, இங்கே வேலை, இங்கே வேலை. அந்த செடிகளை கொண்டு போய் உரக்கிடங்களை கொட்டுறது, அதுக்கு வேலை. கரும்பு, கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல், சர்க்கரை, வெல்லம், கரும்பு சக்கை இல்லை அதில் சாப்பிட்ற தட்டு, இவ்வளவு வேலை இருக்கு. அப்ப என்ன சொல்ற? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, மக்களின் வாழ்விடங்களை அரசு பணி, நாட்டுப்பணி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், பானை செய்தல், எல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாய். பனை மரம் ஏறு, பதனியை கொண்டா, அங்க இண்டஸ்ட்ரி போடு, பதனியிலிருந்து கருப்பட்டி, கண்ணிலிருந்து கருப்பட்டி, பனங்கிழங்குல மிட்டாய், பனங்கிழங்குல மாவு. மைதாவுக்கு பதிலாக நாங்கள் பனங்கிழங்கு மாவு தான் சாப்பிடுறோம். நானும் என் மகன் மாவிடணும், சப்பாத்தியா செஞ்சுக்கிறோம், களியை கட்டி சாப்பிடுறோம். நல்லா இருக்கு சாப்பிட. சொந்தமா சிந்திக்கிறதும் இல்லை, சிந்திக்கிறவன் சொல்றது கேட்கறதும் இல்லை. இதையெல்லாம் நிறுவி காட்டி தலை சிறந்த நாடாகையும் தாய் நிலத்தை மாற்றுவதற்காக நாங்கள் உறுதியாக வேண்டும். நம்பிக்கையோடு பயணிங்கள். நாம் வெல்லுவோம். நமக்கு தாயகங்கள், ஒன்று தமிழீழம், இன்னொன்று தமிழ்நாடு. இரண்டும் இன்று அந்நிய ஆக்கிரமிப்பால் அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே அடித்து விரட்டினார்கள், இங்கே ஆக்கிரமித்து விரட்டுகிறார்கள். 1.5 கோடி வட இந்தியர்கள் வந்திருக்கிறார்கள். நம்மை திட்டமிட்டு அடித்தார்கள். என் உடன் பிறந்தார்களே, முதலில் நம் தாய்மொழியில் இருந்து நம்மளை வெளியேற்றினார்கள். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்றார்கள். நீ அவமானமாக கருதி, தாய்மொழி பேசுவதை இழிவென்று கருதி வெளியேறிவிட்டாய். ஒரு காலம் வரப்போகிறது, நாம் தமிழர் அரசு ஆளப் போகிறது, வரப்போகிறது. இந்த நாடு மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி ஆள வேண்டும். அதை விட்டால் வழியே. வருகிற போது தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைத்த கேள்விக்கு பாதி கேள்வியே இருக்காது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டின் வேலை. தமிழ் பயிற்று மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி, உலகின் எவ்வளியும் எங்கள் விருப்ப மொழி. விரும்பினா கற்று
அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களே, அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, நீங்கள் உங்களை மறந்து உறங்குகிற போது கனவு எந்த மொழியில் வருகிறதோ அதுதான் உங்கள் கல்வி மொழியாக இருக்கிறது. தாய்மொழியில் கற்றவன் எல்லாம் படைக்கிறான், கல்லாதவன் பயன்படுத்துகிறான். உலகில் நோபல் பரிசை வென்ற எல்லா மேதைகளும் தாய்மொழியில் கற்றவர்கள் தான். அறிவில் சிறந்த தமிழ் சொந்தங்கள், என் அருமை பெற்றோர்கள், தம்பி தங்கைகள் இதை புரிந்து கொள்ளும். ஆங்கிலம் எதற்கு படிக்கிறார்கள்? வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம், போங்க. இந்தி கட்டாயம் படிக்கணும், படிங்க. எதுக்கு? வட இந்தியாவில் போங்க. அப்பா இந்தியை படிச்சுட்டு இங்கே எதுக்கு வர? வேலை இல்லை. அப்புறம் நீ இந்தியை விழுந்து விழுந்து படிச்சுருக்க. அது அறிவார்ந்தவர்கள் பேசுறாரு. அவன்கிட்ட சோன் பப்படி பானிபுரி எதுக்கு? எதுக்கு அவன்கிட்ட போய் பானிபுரி வாங்கணும்? ஏன்டா நான் அந்த ஊர்ல பிழைக்க ஹிந்தி படிச்சுட்டு வரணுங்கிற, ஏன் ஊர்ல பிழைக்க தமிழ் படிச்சுட்டு வர மாட்டாரா? அவரு வரமாட்டாரா? என்ன நியாயமாரே, என்ன நீதி நியாயம்? மொழியிலிருந்து வெளியேற்றி வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள், வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். அறிவார்ந்தவன் சாமி கும்பிடுவான. கோயில் நமக்கு வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல, வரலாற்று பேராவண பெட்டகங்கள் என்பதை அறிவார்ந்த இளைய தலைமுறைக்கு இருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே அந்த குறிப்பு இருக்கிறது என்கிற ஆய்வறிஞர்கள். நமது முன்னோர்கள் கோயிலை கட்டி வரலாற்று சான்றுகளை, சுவடுகளை கோயில் சுவற்றில் தான், கல்வெட்டில் தான் பதிவித்தார்கள். அங்கிருந்து வெளியேற்றினா திட்டமிட்டு வரலாற்றை மறைத்தார்கள். சான்சிராணியை படிக்க வைத்தார்கள், பாட்டி வேலுநாச்சியாரை மறைத்தார்கள், வல்லபாய் பட்டேலை படிக்க வைத்தார்கள், தாத்தா வஉசியை மறைத்தார்கள். இதானே 8 நாள் சண்டை போட்ட வீரன் சிவாஜியை மாவீரன் சிவாஜி என்றார்கள். 8 மாத நிலையில் சண்டை போட்ட நமது பாட்டங்கள் மருதிருவரை மறைத்தார்கள், பூலித்தேவனை மறைத்தார்கள், தீரன் சின்னமலையை மறைத்தார்கள், அழகுமுத்துக்குனை மறைத்தார்கள், பெரும்பிடியை மறைத்தார்கள். வரலாற்று மறைப்பு திரும்பி இதையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்து தமிழ் தேசியம் எழுச்சுடலாவது நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். கடைசியாக நம்மை உழைப்பிலிருந்து வெளியேற்றினார். வேளாண்மை செய்வது அவமானம், ஆடு மாடு மேய்ப்பது அவமானம், தச்சு வேலை செய்வது அவமானம், கொத்தனார் வேலை செய்வது அவமானம், தேநீர் விடுதி வைப்பது அவமானம், எச்சி கிளாஸ் கழுவது அவமானம். ஆனால் துபாயின் கட்டு சொல்லலாம். எந்த தொழிலும் செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம், இழிவு அல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதால் இழிவு என்று தமிழீழம் தலைமுறையினர் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உளவியல் அடிமைகளாக இருக்கிறோம். கைகாலுக்கு விலங்கு இருந்தால் வெட்டி விடலாம், உடைத்து விடலாம். சிந்தனைக்கு விலங்கு போட்டுத்தான் அந்த அடிமை சிந்தனையிலிருந்து நாம் மீளணும். நம்மால் முடியாது என்ற எண்ணத்தை முதலில் தகர்க்கணும். நம்மால் முடியாதது உலகில் எவரால் முடியாது, உலகில் எவரால் முடியாததை எம்மால் முடியும் என்கிற எண்ணம் நமக்கு. நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிரு. புரட்சியாளர் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். நீ யாரோ ஒருவனுக்காக போராடுகிறாய், உழைக்கிறாய் என்கிற சிந்தனையை கைவிடு. நீ பிறந்த பெருமைமிக்க இனத்திற்காக போராடுகிறாய், உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் தீவிரம் உனக்கு இருக்க வேண்டும் என்கிறார். அது என் அன்பு உடன் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. ஒன்றரை கோடி வட இந்தியர்கள், 70 லட்சம் பேர் ஓட்டுரிமை பெற்றிருக்கிறார்கள். நாளை இந்த நிலத்தின் அரசியலை, அதிகாரத்தை அவர்கள் தீர்மானிப்பார்கள். நாம் அடிமையாகும். அந்த நிலத்தில் ஈழதாயகத்தில் அடித்து விரட்டப்படும் போது ஏழைகளாக வந்தே இங்கு நிற்க ஒரு இடம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து விரட்டப்பட்டால் நாம் எங்கு செல்வது? நைஜீரியாவில் கென்சரவிவா என்ற அந்த போராட்டக்காரன் மீத்தேன் எடுத்த நிலத்திலே அந்த அதை கையிலே ஒட்டி கருப்பை காட்டி கூப்பிடுகிறான், தன் மக்களை பாருங்கள், நம் தாயகத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்லும் இடமில்லை என்கிறார். அதேதான் என் பிள்ளைகளுக்கு நானும் சொல்லுகிறேன். ஏனென்றால் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம். ஆகையால் நம் தாய் நிலத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். உன் இனத்தை உறுதி செய், இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்துலகில் கருதலையற்றவன். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்கிறார் நம்முடைய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள்.
அதை புரிந்து கொண்டு என் உடன் பிறந்தார்கள் களமாட வேண்டும். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது அல்ல வலிமை, எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டோடு இருக்கிறார்கள் என்பதில் பொறுத்துதான் வலிமை இருக்கிறது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். என் அன்பிற்குரிய உடன் பிறந்தவர்கள் ஒவ்வொருவரும் முழு ஈடுபாட்டோடு களத்திலே நின்றுங்கள். தொடர்ந்து சிந்துங்கள், உங்கள் வேர்வையில் தேனாக மாறும். இன்று நீங்கள் சிந்துகிற வேர்வை துளி நாளை நம் வெற்றிக்கு நம் மீது தெளிக்கப்படுகிற பன்னீர் துளிகளாக மாற வேண்டும் என அன்பிற்குரியவர்களே. எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழியாக இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர நமக்கு வழி இல்லை. நாம் வாக்கை நம் கருத்தியல் புரட்சியால் பெறுவோம். நாம் தொடுத்திருக்கிற அரசியல் போர் அறிவாளியம் ஏந்திய போர், கல்வி ஏந்திய போர் அல்ல, கருத்தியல் போர். அதை சொல்லி நாம் வாக்கை பெறுவோம். அவர்கள் நாங்கள் மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், கூட்டி கொடுத்தோம், மானியம் கொடுத்தோம், போனஸ் கொடுத்தோம், அதை கொடுத்தோம், காசு கொடுத்தோம் என்று வாக்கை வாங்குவார்கள். நகை அடமான வைத்த கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது, வேளாண் கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. சரி, தள்ளுபடி பண்ணுங்க. ஆனால் 6 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு, அதை யார் தள்ளுபடி பண்ணுவது? அதனால்தான் இந்த கழகங்களை மொத்தமாக நாம் தள்ளுபடி பண்ணிவிட்டோம். ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 7,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி. இப்போது நம்ம அதையா 12,500 கோடி தள்ளுபடி. ஒரு கேள்வி எழுத இல்லையா? ஒரு தடவை கடனாளியானா தள்ளுபடி பண்ணீங்க, மறுபடியும் ஏன் கடனாளியானா? ஏன் அவன் கடனாளியா ஆனா? ஒரு வேளாண் குடிமகன் கடனாளியாக அளவிற்கு ஆட்சி நடத்திய நீங்கள் நகை அடமானம் வச்சா நகை கடனை தள்ளுபடி பண்ணீங்க. ஏன் அடமானம் வச்சா? வறுமை. அவனை வறுமையில் கிடத்தியா? அப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தியா? தள்ளுபடி. அது தேர்தல் வரும்போதும் தள்ளுபடி. இன்னும் இந்த மக்கள் ஒரு ஏமாறி கூட்டமாக இருப்பது எவ்வளவு பெரிய வேதனையானது, எவ்வளவு பெரிய வேதனை. இவர்கள் அரசியல் எப்படி பார்க்கிறார்கள்? நமக்கு எதுக்கு அரசியல்? அதெல்லாம் அது எதுப்பா நமக்கு எதுக்கு? அரசியல் அறிவியல் புவியியல் போல ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. பிதுக்கிற பர்பஸை, படிக்கிற பாடம், பார்க்கிற வேலை, வாங்குற சம்பளம், குடிக்கிற நீர், சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியல். அது எப்படி? அது வேண்டாம் என்று சொல்வது எப்படி? ஒரு அறிவார்ந்த சமூகம் அதை சிந்திக்குமா? அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் முன்னில் இருந்த அரசியல் ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறார் அரிஸ்டாட்டில். நீ அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவன் ஆட்சியில் வாழ நேரிடும் என்கிறார் பிளாட்டோ. அரசியல் என்பது நம்பிக்குரியவில்லை. மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்றுதான். தயவு செய்து அரசியல் செய்யுங்கள். என் பிள்ளைகள் வைத்திருக்க கடைகளில் தேநீர் கடையா, முடிதிருத்த கடையா, எந்த கடையா இருந்தால் தயவு செய்து நீங்கள் அரசியல் பேசுங்கள் என்று எழுதினீர்கள். நம் தம்பிதங்களுக்கு கற்பீங்கள் அரசியல் ஒரு வாழ்வியல் என்று சொல்லிக் கொடுங்க. அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. பெருங்கனவை நமது முன்னவர்கள் நமக்கு விதைத்திருக்கிறார்கள். முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ்மொழி குடலில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமையர், திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகம் யாத்தவர், இந்திய நாவலம் தேயத்து இறைமையர். என்ன வியப்படா!
இவர்கள் தமிழர்கள். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். நம் தாத்தன் பாவலரே பெருஞ்சித்தனார் வேதனையோடு பாடுகிறார். ஆயினும் என்ன, இன்று இவர்கள் அடிமைகள். இந்த அடிமை நிலையில் இருந்து நாங்கள் மீள்வதற்கே உறுதியாக நாங்கள் வேண்டும். உறுதியாக வேண்டும். பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது. சிறுத்தையே வெளியே வா. எளியன உன்னை இகழ்ந்தவன் நடுங்க புலியர செயல் செய்ய புறப்படுவெளி. நம்பினை பகலினை நன்றிகள் என்று சிம்புட் பறவையே சிறனை சிங்க இளைஞனே திருப்பு முகம் திறவிழி. இங்கு நாட்டிற்கு இடிகளை ஆட்சியா கைவிரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கித்து தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கன்பாரனின் வழிவழி வந்தவன் மரத்தரன் எங்கே ஒளிப்பத்திற்கு விழிப்புற்று எழு. இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் புகழ்ச்சியை என் பூராம் என்றும் வையம் ஆண்டு வந்தவன் மரவே உன் கையிருப்பை காட்ட எழு. தூங்கும் புலியை பலகின்றளிப்பின் தூய தமிழரை தமிழ் கொண்டிருக்கும் தீர்வு வகையர் இவனில் நிற்போம் சென்றவை உணர்ச்சி வேற்கொண்டு காட்டும். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்ணிசை வாய்மையா வாழ்ந்தோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தோன்றையா. அலை மாக்கடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை நகரே அவை ஏறிடுத்தவே உனது அதிகாரம் நிறுவுவார். கொலை வாளினை இடரா மிக கொடியோர் செயல் அறவே குகைவான் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா பண்ண பலகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயரா விடுதலை. எங்கள் புரட்சி பாவலரின் கனவை நிறைவேற்றாவது நாங்கள் உறுதியாக வெல்வோம். நாங்கள் உறுதியாக வெல்வோம். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமையை வந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தவள் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டலாம் அரசு. நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவார். உருக்கில் முளைத்திட்ட அந்த அயலா ஆட்சி ஊண்டோட போயிட்டு கொட்டலாம் முரசு. நறுமணர் சோலையில் நடிபுக விடமாட்டோம். நாம் தமிழர் என்று முரசறைவார். வெறிகொண்டு புகும் இந்த அயலா ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டலாம் முரசு. நம் தலைவர் நமக்கு காசு பணத்தை கொடுக்கவில்லை, இன விடுதலை என்கிற பெரும் கனவை கொடுத்திருக்கிறார். அண்ணனின் ஆயுதம் மிச்சம் வைத்தலை தம்பிகள் நாம் அறிவாயுதத்தால் அரசியலால் வென்று முடியும். நாம் வீறு கொண்டு எழுவோம், வெற்றி கண்டு மகிழ்வோம். உறுதியாக நாம் வெல்வோம், உறுதியாக நாம் வெல்வோம். தொடர்ச்சியாக களத்தில் நில்லுங்கள். விமர்சன அரசியலை தவிருங்கள். நாம் ஆட்சிக்கு வந்து நம்ம ஆட்சியின் செயல்பாட்டு வரவை வெளியிட்ட பிறகு படியுங்கள். நாம் எப்படியெல்லாம் ஆட்சி செய்ய போகிறோம் என்பதை கற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கற்றறிந்த சான்றோர்கள், பெரியவர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் கடத்துங்கள். மாறும் மாறும். புரட்சி என்பது ஒரே நாளில் வருவதில்லை நம்பிற்குரியவர்களே, ஆனால் வராமலும் போவதில்லை. புரட்சியாளர் லெனினிடத்தில் புரட்சி புரட்சி என்கிறீர்களே, லெனின் அது எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தானாக கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வார்கள் என்கிறார். அந்த நிலை உருவாகிவிட்டது. அந்த நிலை உருவாகிவிட்டது. இவர்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. அறிவை வளர்க்கும் கல்வி, வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம், பெரிய சந்தை, குடிநீர் சந்தை. அறிவார்ந்த மக்கள் சிந்தியுங்கள். நீர் என்பது மனித உயிர்களின் தேவை மட்டும்தானா? உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா?
நாம் குடுவையில் வாங்கி போத்தலில் வாங்கி குடிக்கிறோம், கடைகளில் குடிக்கிறோம். மற்ற உயிரினங்கள் ஈ, எறும்பு, சிட்டுக்குருவி, காகம், கொக்கு, குருவி, மான், மைனா, யானை, புலி, சிங்கம், கரடி, பாம்பு, அணில், எலி இவையெல்லாம் என்ன செய்யும்? தேனீக்கள், வண்டுகள், வண்ணத்து பூச்சிகள். பூச்சி சத்தா என்ன செய்யும்? தேனி செத்தா என்ன, வண்ணத்து பூச்சி செத்தா என்ன? ஐயோ, எந்த செடியும் எந்த மரமும் பூக்கும், காய்க்காது. ஒரு தேனியோ ஒரு சிட்டோ ஒரு வண்டோ போய் தன் உணவு தேனை பூவை உண்ணும் போது அங்கே தன் ரெக்கையிலும் மூக்களையும் மகரந்தத்தை ஒட்டிக்கொண்டு அடுத்த பூவில் உட்கார்ந்து அதை கடத்துது. அப்போதான் அந்த பூ சூழ் கொண்டு கரு கொண்டு பூ காய்க்குது. இந்த உயிரியல் உண்மை தெரியாது. என்ன நீ என்னது என்ன ஒன்று வாட நடத்துறது? என்ன பேர்? நான் என்ன உங்களுக்கு மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன் இப்படிலாம் சொல்ல மாட்டேன். வேணா வீட்டுக்கு ஒரு கார் தரேன், வாங்கிக்கிறீங்களா? ஓட்ட போடுங்க, ஜெயிக்க வச்சிருங்க. எப்படி கார் தரேன்னு பாருங்க. தருவேன், ஒரு போட்டோ எடுத்துட்டு வருவேன், திறந்து காட்டுவேன். அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும். இவர் தான் இந்தியாவில பெரிய காரு எவ்வளவு பெரிய தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் இப்படி அவமானமாக கையேந்தி 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற இழிநிலையில் என் இன மக்களை நிறுத்திவிட்டு இதை சாதனை என்று பேசுவது எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடுமையானது. உங்கள் பிள்ளைகள் இலவசம் என்கிற சொல்லையே தமிழ் சொல்லிலிருந்து ஒழிச்சிடும். அப்ப என்ன பண்ணுவாய் சீமான்? இலவசம் பெற வேண்டிய நிலை இல்லாது, ஏழ்மை வறுமையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினோம். மிக்சி நானே வாங்கிக்கிறேன் என்ற காசு, புடவை நானே வாங்கிக்கிறேன் என்ற காசு, கிரைண்டர் அது நானே வாங்கிக்கிறேன்ப்பா, ஃபேனு நான் வாங்கிக்கிறேன் போ. சொல்ல வைக்கிறனால அது மட்டும் இல்லை. தவத்திரு ஐயா குன்றக்குடி அடிகளார் சொல்றார், மக்களின் அடிப்படை தேவை உணவு, உடை, உறையும். இது மூன்றையும் ஆட்சியாளர்கள் கொடுத்து விட வேண்டும். இல்லை என்றால் அந்த சமூகம் குற்ற சமூகமாக தான் இருக்கும் என்கிறார். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அலுவலனால் இடையும் அடைந்து விட முடியாது, தூரங்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள். அது ஒரு வளர்ச்சி திட்டம் இல்லை, அது ஒரு கவர்ச்சி திட்டம். மிக்சி, கிரைண்டர், ஒரு ஃபேனு இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்கான அடிப்படை தேவை. அதை கூட அவன் நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை. தாலிக்கு அரப்பவன் தங்கம், அரப்பவன் தங்கம் வாங்கி கூட தன் இணைக்கு கழுத்தில் கட்ட வாக்கில்லை. அரப்பவனுக்கு அல்லாடுகிறவன் ஆயில் முழுக்க அந்த பணம் வச்சு எப்படி தான் பார்த்துவான் தெரியல. தாலிக்கு தங்கம் கொடுத்தோங்கிறாங்க, சாதனைங்கிறாங்க. குடிக்க வச்சு 2 லட்சம் பேர் தாலி அறுத்தது வேதனைன்னு சொல்லலாம், அதையும் சாதனை தான் சொல்றாங்க. முன்னாடியெல்லாம் 2016 ஒருத்தர் நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோங்கிறார். இப்ப சொல்றது இல்லை. நாங்கள் வந்தால் மூடுவோம். உயர்ந்த நட்சத்திர விடுதிகள், ரெசார்ட்டுகள், வெளிநாட்டுக்கார போற சுற்றுலா பயணிகளுக்கு குடிச்சுட்டு என் குடிகளுக்கு பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, அருகம்புல்லு சாறு குடிச்சா அவ்வளவு நல்லதுங்கிறான். இத்தினு புல்லு, அது ரொம்ப பெரிய புல்லு, பணம் புல்லு. பணம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. எந்த மதுவை குடிச்சவனும் போதும்னு சொல்றதுல மட்டையை தான் விடுவான். ஆனா கல்லை குடிச்சவன் 2 நிமிஷம் குடிச்சுட்டு போதும். சங்க இலக்கியத்திலிருந்து கல் இருக்குது. அவையும் அதிகமாகும் கல்லூர் இருக்கிறாங்க. அது கவிப்பேரரசு வைரமுத்தவர்களோடு சொல்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சொல்லுது கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. ஆனால் இவர்கள் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? இவங்க சாராய வியாபாரம் படுத்த விடக்கூடாது என்பதற்காக இந்த இயற்கையாக வருகிற மதுவை, இந்த கல்லை மது என்று சொல்லி தடை செய்துவிட்டு பீர் பிராண்டி விஸ்கி என்ன கோயில் என்பது புனித நீரா அதையும் திறந்து வச்சிருக்கீங்கன்னா பதில் தீர்த்தமா? இது எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டுமானால்
நாம் வென்றாக வேண்டும் என அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வென்றாக வேண்டும். கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும். இத்தனை காலம் நாம் உழைத்தது பயனில்லை. ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது கூட்டத்தை வைத்து தீர்மானிப்பதில்லை. அவர்கள் பெறுகிற வாக்கை வைத்துத்தான் வளர்ச்சியை தீர்மானிக்கிறார்கள். ஒருவர் 10 10 100 பகைவர் நெடுங்கும் படையாகும். நாம் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நாம் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, அந்த குறையை தீர்க்க வந்தவர்கள். மக்களிடமிருந்தே மக்களுக்காக வந்தவர்கள். தனித்து ஏன் இருக்கிறாய் சீமான்? பயந்தவர்கள் கூட்டமாக சண்டைக்கு வருவார்கள். துணிந்த மாபெரும் வீரன் தனித்துதான் சண்டைக்கு போவார். சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் தான், சண்டையில தனிச்சு. ஒருத்த வந்துடக்கூடாது, அவனை கூட்டணிகளை கூப்பிட்டு கொண்டு பணம் தரணும். 4 எம்எல்ஏ 4-3 சீட்டை வச்சு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு இந்த நாடு தேவைப்படுது. என் கனவை நிறைவேற்ற இந்த நாடு தேவைப்படுது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, வீடற்ற குடிகள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது, பயணிக்க சரியான பாதை, தடையற்ற மின்சாரம், எல்லாத்தையும் மாற்றி படைக்கும். மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்த? இந்த அணு உலை, அணுசக்தி, அணுமின் நிலையம், சூரிய ஒளி, காற்றாலை, கடல் அலையில ஜப்பான் தயாரிக்குது. அந்த நுட்பத்தை இங்க போட்டு கடல் அலையில மின்சாரம் தயாரிச்சிருக்கு. சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராத தொழிற்சாலைகளை நிறுவி என் நாட்டை உலக நாடுகளில் ஒன்றாக, வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக நாங்கள் வளர்த்து காண்போம். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் எங்கள் தலைவன் என்ற கனவை அவன் தம்பி இந்த தாய் நிலத்தில் நிறுவி காட்டினான். அருமை உடன் பிறந்தார்கள். ஓம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம். சோர்ந்து விடக்கூடாது. சந்திக்கும் நபர்களை எல்லாம் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். உடன் பிறந்தவர்கள், உடன் படித்தவர்கள், உடன் வேலை பார்ப்பவர்கள் எல்லோரையும் நமக்கானவர்களாக மாற்றுங்கள். நாம் உறுதியாக வெல்லுங்கள். நம்பிக்கையோடு நில்லுங்கள். நம்பிக்கையோடு நில்லுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை. புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். நாம் தமிழர்.